ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு சிம்பிளாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜடவேணி வந்து எப்படி நாம் ரொம்பவே ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் கலர் திக் கம்பி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். திக் ஒயர் வந்து எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் திக் ஒயர். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேப்பர் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கோம். நான் வந்து ரெட் கலர் பேப்பர் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான், இதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் டேப் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீன் கலர் டேப்பு. அதுக்கப்புறம் சிசர் வந்து எடுத்துக்கோங்க. மொத்தம் நமக்கு இவ்வளோ திங்ஸ் தான் தேவை. இவ்வளோ திங்ஸும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக அழகான ஒரு ஜடவேணி ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட்டிடலாம். எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேப்பர் ஃப்ளவர் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பஞ்சாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிடிச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து வேணி வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த திக் கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கோல்டன் கலர் திக் ஒயர் எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கம்பியை டபுளாக மடிச்சுட்டு அந்த வளைவு பகுதியை இந்த மாதிரி ஹோல் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் அந்த கம்பி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி பின்னின மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் கம்பி. அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி கம்பி திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி நாம் இன்னொரு பக்கமும் அந்த ஹோல் வந்து நமக்கு வரணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த கம்பியை எடுத்துகிட்டு மீதி இருக்க கம்பி இந்த மாதிரி வளைச்சி ஹோல் மாதிரி ஆக்கிடுங்க. நமக்கு ரெண்டு பக்கமுமே இப்போ வந்து ஹோல் வந்து கிடச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்றா நல்லா வளைச்சி விட்டுருங்க. அப்போ நமக்கு சேம் லென்த்தில் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே ஹோல் கிடச்சாச்சு. அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு கட்டி நம்ம வந்து ஹேரில் வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கம்பியை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்துக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நமக்கு வந்து வேணி வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதில் வந்து க்ரீன் டேப் வச்சு சுற்ற போகிறோம். அப்போ தான் நமக்கு வேணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நீங்கள் அந்த டேப்பை வந்து எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் டேப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கம்பி மேல் பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. நமக்கு க்ரீன் கலர் டேப்பில் லைட்டாக கம் இருக்கும். அதனால் நம்ம வந்து லைட்டாக இழுத்து சுற்றி விட்டாலே இந்த மாதிரி அழகாக அந்த கம்பி மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒட்டிக்கும். இனி எண்டில் நம்ம அந்த க்ரீன் கலர் டேப்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நாம் வந்து அந்த ஒயர் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் டேப் வச்சு சுற்றி முடிச்சாச்சு. இனி நாம் வந்து அந்த போலன்ஸும் அந்த ஃப்ளவரும் வச்சு நம்ம வந்து கட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நாம் வந்து போலன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த போலன்ஸ் வச்சு கட்டிக்கலாம். எந்த டைரக்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த சைட்லேருந்து பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து பார்த்து வச்சுக்கலாம். இல்லை இந்த சைட்லேருந்து பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து பார்த்து இந்த மாதிரி அதோட தண்டு பகுதியை இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க அந்த கம்பிக்கு மேல் பக்கமாக. இப்போ நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் வச்சாச்சு. இனி நம்ம அடுத்த போலன்ஸை வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். வச்சுட்டு அது கீழ்ப்பக்கம் இருக்க அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது கம்பியில் தான் இருக்கும் நமக்கு. அதை அந்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இனி நம்ம அடுத்து வந்து பேப்பர் ஃப்ளவர் வைக்க போகிறோம். பேப்பர் ஃப்ளவரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் ஆரம்பித்தோமோ அந்த டைரக்ஷன்லேயே வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம போலன்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் வச்சோமோ அந்த டைரக்ஷன்லேயே பூவும் வைங்க. வச்சு அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பூ வைக்கும்போது அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. நீங்கள் வந்து அந்த போலன்ஸும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வைக்கும்போது ரொம்பவே நெருக்கமாக இந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எண்டில் வந்து அதை வந்து விரித்து நம்ம வேணியாக மாற்றும் போது நெருக்கமாக அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த போலன்ஸும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வைக்கும்போது நல்ல நெருக்கமாக வச்சு கட்டுங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வைக்கிற மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு தான் நம்ம வந்து போலன்ஸையும்
அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சு கட்டணும். அப்பதான் நமக்கு கரெக்டா அழகா வரும். மேல் பக்கம் அப்பதான் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி சேர்ந்தால கரெக்டா அழகா வரும். இல்லைன்னா நமக்கு சென்டர் வந்து கரெக்டா வராம நமக்கு விலகிரும். பூ வந்து சென்டர்ல கரெக்டா வராது. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு கட்டிட்டே வாங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாவே கட்டணும். ஒரு 2 போலன்ஸ் வச்சோம் அப்படின்னா அடுத்து 2 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கணும். அடுத்து 2 போலன்ஸ் வைக்கணும். அடுத்து 2 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாவே கட்டிட்டே வந்துடலாம். இதே சேம் ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்து ஃபுல்லாவே கட்ட போறோம். ஓரளவுக்கு நான் வந்து கட்டியிருக்கேன் பாருங்க. இதே சேம் ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்து ஜடவேணி ஃபுல்லாவே கட்ட போறோம். அதனால நான் வந்து ஜடவேணி ஃபுல்லாவே அந்த கம்பி ஃபுல்லாவே கட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். பாருங்க நான் இப்போ வந்து ஃபுல்லாவே கட்டி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. ஜடவேணி ஆர்டிஃபிஷியலா இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே சூப்பரா நம்ம வந்து வீட்லயே கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலுமே இந்த மாதிரி கட்டி நாம வந்து வச்சுக்கலாம். ஒன் டைம்ல நம்ம வந்து அதுக்கப்புறமும் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜடவேணி மாதிரி நான் வந்து அதை வளைச்சிருக்கேன் பாருங்க. கம்பியை வளைச்ச அப்புறமும் நமக்கு அதில் இருக்க போலன்ஸும் அந்த பூவை வந்து ரொம்பவே நெருக்கமாக தான் இருக்குது. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்பவே நெருக்கமாக கட்ட சொன்னேன். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி வேணி மாதிரி அந்த கம்பியை வளைச்சாலும் நமக்கு அந்த பூ வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது. நம்ம வந்து அந்த க்ரீன் டேப் வந்து யூஸ் பண்ணனால கீழ்ப்பக்கம் பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது. பாருங்க ரொம்பவே அழகா இருக்குது. இனி நம்ம அந்த ஹோல் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கம்பியில், அதில் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் வந்து கட்டியிருக்கேன் ஒரு எண்டில். அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட் வந்து கட்டிடலாம் இந்த மாதிரி. இனி நம்ம வேணியை வந்து ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக கரெக்டாக அழகாக இருக்கும் ஹேரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் ரிஜோ டெய்லரிங் அண்ட் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலை நீங்கள் வந்து பார்த்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.